தமிழ்நாடு இனி அரசியல் வகுப்பினுடைய 31வது பகுதி. நாம் இந்த தலைப்பில் பல கோணங்களில் ஆய்வுகள் செய்திருக்கிறோம். கடைசியாக வகுப்பும் சாதியும் அல்லது வர்க்கமும் சாதியும் என்பது குறித்து ஆனந்த் டெல்டும்டேயினுடைய அந்த ரிபப்ளிக் ஆஃப் காஸ்ட் நூல் அடிப்படையில் சில செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். அதனுடைய நிறைவில் சாதியை ஒழிக்காமல் புரட்சி இல்லை, புரட்சி இல்லாமல் சாதி ஒழிப்பு இல்லை என்று டெல்டும்டே கூறியதை எடுத்து காட்டின. அதற்கு என்ன வழி என்கிற போது அவர் முடிவாக ஒன்றை சொல்கிறார். ஒரு முழுமையான குடியாட்சிய புரட்சி, ஜனநாயக புரட்சி இல்லாமல் சாதி ஒழிப்பை சாதிக்க முடியாது. thoroughgoing democratic revolution. அடுத்த வரியில சொல்றார், எதிர்காலத்தில் மார்க்சும் அம்பேத்கரும் இந்தியாவில் சந்திக்கக்கூடும், அதுதான் தேவை என்று சொல்றார். மார்க்ஸ் அம்பேத்கர் சந்திக்கிறதுங்கிறது எப்படி வேணாலும் பொருள் விளக்கம் சொல்லலாம். மார்க்சிடமிருந்து எதை எடுத்துக்கொள்ளலாம், அம்பேத்கரிடமிருந்து எதை எடுத்துக்கொள்ளலாம், ரெண்டு பேருக்குமான உடன்பட்ட கூறுகள் என்பது என்ன என்பதெல்லாம் தெரியும். ஆனா என்ன மிக முக்கியமானதுன்னா, thoroughgoing democratic revolution, ஒரு முழு நிறைவான ஜனநாயக புரட்சி, வேண்டாம், ஜனநாயக புரட்சி என்பது நாம் லெனினை அடிப்படையாக கொண்டு சொல்றோம், அனுபவங்களின் அடிப்படையில் சொல்றோம். குடியாட்சியம் அல்லது ஜனநாயகத்திற்கு தனி மனிதர்களின் உரிமைகள், தனி மனித தன்னுரிமை, ஆள்வகை தன்னுரிமை, பர்சனல் லிபர்ட்டி எவ்வளவு இன்றியமையானதோ அதே அளவுக்கு தேசிய தன்னுரிமை அல்லது நேஷனல் லிபர்ட்டி அதுவும் இன்றியமையாது. இன்னும் சொல்ல போனால் நேஷனல் லிபர்ட்டி, தேசிய தன்னுரிமை இல்லாத ஒரு சூழலில் ஆள்வகை தன்னுரிமை என்பதற்கு அர்த்தமில்லை. இதை ஒன்றும் செயல்படுத்த முடியாது. ஒரு அடிமை சமுதாயத்தில் ஒரே ஒரு அடிமை மட்டும் எப்படி உரிமை பெற்று இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு தேசம் அடிமைப்பட்டிருக்கிற போது அந்த தேசத்தின் குடிமக்கள் சுதந்திர குடிமக்களா இருக்க முடியுமானா இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் நாம் கொடுத்த விளக்கம் தான். அவர் அப்படி சொல்லல. இது தேசிய இறைமை இல்லாமல் சாதி ஒழிப்பு இல்லைன்னு அவர் சொல்லல. அவர் ஒரு முழுமையான ஜனநாயக புரட்சின்னு சொல்றார். அந்த முழுமையான ஜனநாயக புரட்சி என்பது அரசமைப்பை திருத்துவதோ அல்லது புதிய அரசமைப்பு ஒன்றை உருவாக்குவதோ அந்த பொருளெல்லாம் இல்லை. அவர் அப்படி சொல்லல. அவர் வர்க்க போராட்டம் அல்லது வகுப்பு போராட்டத்தையும் சாதி ஒழிப்பு போராட்டத்தையும் ஒருங்கே நடத்துவது பற்றி பேசுகிறார். அப்படி நடத்த கம்யூனிஸ்டுகள் தவறிவிட்டார்கள் என்று அவர் குற்ற விமர்சனம் செய்கிறார், குற்றாய்வு செய்கிறார். அதனால அதுதான் அதனுடைய பொருள். அதனாலதான் நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், நமக்கு நடைமுறையிலையும் இன்றைக்கு ஒரு நெருக்கடி ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. நமக்குன்னு நான் சொல்றது நம்ம மக்களுக்கு. இப்ப மாநில அரசு, ஒரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற மாநில அரசு, அதனுடைய நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோருடைய சில கருத்துக்கள், சில பேச்சுக்கள் விவாதத்திற்குள்ளாகி இருக்கிறார். ரொம்ப அண்மை காலத்தில் அரசியலுக்கு இந்த பேச்சுக்களை கேட்கிற இளைஞர்களுக்கு இது ஏதோ புதுசா தெரியும். ஆனா நீண்ட காலமாக அரசியலை உற்று கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் இது ஒன்றும் பெரிய புதுசே இல்லை. இதற்கு மேல் நிறைய பேசப்பட்டிருக்கு. ஆனா இதை பேச வேண்டிய தேவை ஒன்று எழுந்திருக்கு.
உண்மையா பேசுறாங்களா பொய்யா பேசுறாங்களா என்ற ஆராய்ச்சி இல்லை. புறநிலையில் இந்த பேச்சுக்கள் தேவை. பேச்சோடு இது நின்றுவிடக் கூடாது, ஒரு செயலாகணும் என்று சொன்னால் அதற்கு என்ன வழி? நாம் எங்கு போக வேண்டியிருக்குன்னா, மோடி அரசினுடைய அணுகுமுறை, அமித்ஷாவினுடைய அணுகுமுறை என்பதை கடந்து இந்திய அரசமைப்பு அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? அண்மையில் நான் இந்த ஜென் மீடியாவில் பேசும்போது அவங்க அடுத்தடுத்து சில தலைப்புகள் கொடுத்து பேச வச்சிருக்காங்க. ஐசியூவில் ஜனநாயகம், தீவிர சிகிச்சை பிரிவில் என்று ஒரு மார்க்சிஸ்ட் தோழர் கனகராஜ பேச சொன்னாங்க. அடுத்த வாரத்துல வெண்டிலேட்டரில் கூட்டாட்சி என்று சொல்லி என்ன பேச சொன்னாங்க. பொதுவா எல்லோரும் என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்தியா ஒரு கூட்டாட்சி அமைப்பாக இருக்கிறது, இதில் மாநிலங்களுக்கு என்று உரிமைகள் இருக்கின்றன. இந்த கூட்டாட்சியை இந்திய அரசு மதிக்கவில்லை, கூட்டாட்சி கொள்கைக்கு எதிராக செயல்படுகிறது. எனவே நாம் மாநில அரசோடு சேர்ந்து இந்த தன்னாட்சி உரிமைகளுக்காக, கூட்டாட்சியை பாதுகாப்பதற்கு அல்லது வலுப்படுத்துவதற்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கு. அந்த அடிப்படையில் தான் என்னடி சொன்னார். நான் என்ன சொன்ன, முதல்ல இது கூட்டாட்சியே இல்லை, இந்திய கூட்டாட்சின்னு ஒண்ணு இல்லை. இருந்தாதான் அதுக்கு ஆபத்து வரும். சட்டப்படியே அப்படி இல்லை, இந்திய அரசமைப்பின்படி இந்திய கூட்டாட்சி அமைப்பு அல்ல. அதுக்கும் மேல அதுல இருக்கிற அதிகார பட்டியல் பற்றி பேசும்போது நான் கூட மாநில பட்டியல் என்று ஒன்று இருக்கு, அதுக்கு ஒன்றும் பொருள் இல்லை. ஏன்னா மாநில பட்டியல் இருக்கிற அதிகாரங்களுக்கும் கூட குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநருடைய அனுமதி, ஒப்புதல், இசைவு தேவைப்படுகிறது. நான் தவறுல கூட ஒன்றிய பட்டியல்னு சொல்லிட்டேன். ரெண்டு நம்ம மகிழன் சுட்டி காட்டினார், உடனே சுட்டி காட்டினார். என்ன மாநில பட்டியல போய் ஒன்றிய பட்டியல்னு சொல்லிட்டீங்களே. நல்லது, வகுப்புக்கு வர்றவங்க அந்த மாதிரி விழிப்போடு நல்லா கவனிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவர் தொடர்ந்து எல்லா வகுப்பும் இருக்கிறதுனால உடனே சுட்டி காட்டினார். அது ஒரு பிழைதான், ஒரு நாப்பிசகிய பிழை. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இது ஒரே ஒரு சொல் பற்றியதோ ஒரு விவாதம் பற்றியதோ அல்ல. இன்னொரு பக்கத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு. அது எப்படி சொல்லலாம்? அவரு பாஜகவினுடைய மாநில தலைவர் முருகன், அவர் அவர்கிட்ட நிருபர்கள் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒன்றிய அரசு வேளாண் சட்டங்களை நாங்க எதிர்ப்போம்லாம் சொல்றாரு ஸ்டாலின். அவர் அது என்ன ஒன்றிய அரசுன்னு திருப்பி கேட்டாரா? இல்ல அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாரு. அப்படி சொல்லுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் போய் ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க? மத்திய அரசுன்னு தானே சொல்லணும் அப்படின்னு கேட்டாரா. இது எதுக்காக இப்படி ஒன்றிய அரசுன்னு எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு என்னிட்ட கேட்டாங்க. நான் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறேன். இல்ல நிர்மலா சீதாராமன் ஆண்டுதோறும் முன்வைக்கிற அந்த நிதிநிலை அறிக்கைக்கு ஒன்றிய நிதிநிலை அறிக்கை தான் பேர், யூனியன் பட்ஜெட் தான் பேர். யூனியன் அரசு தான் இந்திய அரசமைப்பு சட்டத்துல இருக்கு. மத்திய அரசு, மைய அரசு, நடுவண் அரசுலாம் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்ல. எனவே அவங்க சொல்றது சரிதான். இல்ல அரசு ஆவணங்கள், எல்லா அரசு ஆவணம், இந்த கட்சி தான் இல்ல, திமுக இல்ல, காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் பாஜக ஆட்சியில இருந்தாலும் இந்திய அரசுக்கு பேரு யூனியன் கவர்மெண்ட் தான். இப்ப யூனியன்னா அப்ப சுயாட்சி இருக்குதா? அது இல்லைங்கிறது வேற செய்யும். ஆனா யூனியன் சொல்லி இருக்கிறாங்க. இது போன்ற விவாதங்கள் நடந்துருக்கு. என்ன நெருக்கடி உருவாகி கொண்டிருக்குன்னா, இப்ப லட்சத்தீவுல ஒரு பக்கம் ஒரு அதிகாரியை வைத்துக் கொண்டு இந்த முழுக்க அந்த மாநிலத்தின் அரசியலை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய அரசு முயற்சி பண்றாங்க. காஷ்மீர்ல ஏற்கனவே இது போல செஞ்சாங்க, பல முறை செஞ்சாங்க. இப்ப இதை விட நம்ம பரவாயில்லைங்கிற மாதிரி இப்ப கேரள சட்டப்பேரவையில அதை கண்டிச்சு தீர்மானம் போட்டிருக்காங்க லட்சத்தீவு தொடர்பா. நான் வர ஞாயிற்றுக்கிழமை லட்சத்தீவு தொடர்பா இந்த கோவை இந்த ஒரு அமைப்பு வழக்கமா கூட்டம் நடத்துவாங்களே, அதுல நான் பேசுறேன். இந்த குறிஞ்சி மக்கள் மன்றமா அவங்களுடைய அமைப்புல பேசுறேன் லட்சத்தீவு பிரச்சனை. ஆனா நம்ம ஒரு வரலாற்று நோக்கத்தில் பார்த்தோம்னா, இந்த புதுச்சேரியில ஆளுநர் செய்யறது,
டெல்லியில ஆளுநர் செஞ்சது, இப்ப ஆளுநருடைய அதிகாரங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிற சட்டம் அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது இந்த லட்சத்தீவுல வெளிப்படையா நடப்பதுதான் கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் மறைமுகமாக நடக்கும். இதான் உண்மை. எப்படி இவங்க எதிர்த்து நிற்க போகிறார்கள்? தமிழக அரசு எனக்கு சரக்கு சேவை வரியிலே என்னுடைய பங்கை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு இந்த பங்கை கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? வரிகுடா இயக்கம் நடத்துறாங்களா? இல்லது ஒவ்வொரு முறையும் அமைச்சரவை கூட்டம் அல்லது அந்த மாதிரி கூட்டங்கள்ல போய் பேசிட்டு வருவதோடு இந்த சிக்கல் முடிஞ்சிருமா? அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அரசமைப்பு சட்டத்தின்படி இந்த அதிகாரங்கள் என்பவை உண்மையிலேயே இல்லை. இந்த அரசமைப்பு சட்டத்தை மீறித்தான் மாநில உரிமைகளை மறுக்கவும் மாநில அதிகாரங்களை நசுக்கவும் இந்திய அரசால் முடியுமா? இருக்கிற அரசமைப்பே அப்படிதான் வைத்திருக்கிறதா மாநிலங்களை? இது அரசுகளுக்கு இந்த தெளிவு வேண்டும். மாநில அரசுக்கு வேண்டும், அண்ணன் சார்பில் பேசுகிறவர்களுக்கு வேண்டும். நீங்க இப்ப அண்மையில் நான் சுபவிக்கு எழுதிய திறந்த மடல்கள் படிச்சிருக்கீங்க. 3வது மடல் இதுக்காக நான் காத்திருக்கேன். எதுன்னா, அண்ணா அந்த தன் உரிமை அல்லது சுயநிர்ணய உரிமை கோர்றார் அந்த பேச்சுல. அதெல்லாம் தனிநாடு கேட்ட போது கோர்னது, சுயாட்சி கேட்ட பிறகு தன் உரிமை எல்லாம் கேட்க வேண்டியதில்லை, அவர் அதனால கேட்கல அப்படின்னு சுபை சொல்லியிருந்தார். ஆனா உண்மையில சுயநிர்ணய உரிமை இல்லாமல் விடுதலை கிடையாது, இறைவி மீட்பு கிடையாது என்பது மட்டுமல்ல, தன்னாட்சியாவது கிடைக்குமா? அட்டானமி எனப்படுகிற சுயாட்சி, உண்மையான சுயாட்சியை தேசிய இன தன் தீர் உரிமை இல்லாமல் அடைய முடியுமா? எப்படி பெறுவது? மாநில சுயாட்சி எப்படி பெறுவது? பெறுவதுதான் வழி, பெறுவதுதான் நோக்கம்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன். மாநில சுயாட்சி என்ற கோரிக்கையில் குற்றமில்லை. நீங்கள் மாநில சுயாட்சி மூலமாக கூடுதலான அதிகாரங்களை பெறுவதோ, அடிப்படையான அதிகாரங்களை பெறுவதோ, இந்திய கூட்டாட்சியாக இந்திய அரசை மாற்றி அமைப்பதோ வாய்ப்பு இருந்தால் தாராளமா செய்யும். மக்களுக்கு நன்மை பயன், அதுல ஒண்ணும் மாற்று இல்லை. ஆனா எப்படி போறது? எப்படி அதுக்கான ரோட் மேப் என்ன? ஒரு சாலை வரை என்ன? அது தெளிவுபடுத்தணும். அது தெளிவுபடுத்தாமல் சும்மா திரும்ப திரும்ப வீர வீர பேச்சுக்களோ முழக்கங்களோ மட்டும் அந்த சாலை வரையாக அமைந்து விடாது. ஒரு ரோட் மேப்பை அது வரைந்து காட்ட முடியாது. அந்த முறையில் நாம் இன்றைக்கு இந்த சிக்கல்களை கையில் எடுத்துக்கொள்ளும். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது நான் முதல்ல என்ன செய்ய விரும்புறேன்னா, இந்திய அரசமைப்பை நியாயப்படுத்துவதற்கு, இதை புனிதப்படுத்துவதற்கு இந்திய அரசாலும் இந்திய அரசை எதிர்த்து புரட்சியமான முறையில் போராட முடியாதவர்களாலும் பயன்படுத்திக் கொள்ளப்படுகிற ஒரு பெயர் அண்ணல் அம்பேத்கரின் பெயர். குறிப்பா மோடி அரசு வந்ததற்கு பிறகு அம்பேத்கருக்கு எதிராக அம்பேத்கர் புகழ் பாடுவது என்பது பல மடங்கு அதிகரிச்சு. நிறைய நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அவர் பிறந்த ஊரு, படித்த ஊரு, கடைசியா பௌத்தத்தில் சேர்ந்த ஊர், தீட்சை பெற்ற ஊர்னு ஒரு 5 ஸ்தலங்கள் மாதிரி, புனித ஸ்தலங்கள் மாதிரி தேர்ந்தெடுத்து அங்கெல்லாம் நினைவு சின்னங்கள் அமைக்கணும் என்றெல்லாம் மோடி அரசாங்கம் திட்டமிடுறாங்க. எவ்வளவுதான் அம்பேத்கர் மேல அவங்களுக்கு கடுமையான கோபம் இருந்தாலும், அம்பேத்கர் மேல இயல்பாவே அவங்களுக்கு ரொம்ப கடுமையான கோபம் இருக்கணும். ஏன்னா இந்து மதம்னு ஒரு மதமே இல்லைன்னு சொன்னவர் அவர் தான். இந்து மதத்துக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து கொண்டு பௌத்தத்திற்கு மாறியவரும் அவர் தான். பார்ப்பனியத்திற்கு எல்லா வகையிலும் அம்பேத்கர் எதிரி. அது எந்த மாற்று கருத்துக்குமே இடம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், அந்த
RSS தொடங்கிய பிறகு 1925 RSS தொடங்கப்பட்ட பிறகு RSS-க்கான முதல் அறைகூவல் காங்கிரஸ்க்கு தேர்ந்து வரல, வேறு சீர்திருத்த அமைப்புகள் தேர்ந்து வரல, கம்யூனிஸ்ட் கட்சியிடமிருந்து வரல, அம்பேத்கரிடமிருந்து தான் வந்துச்சு. அவர் தான் என்ன செய்தார்னா 1927 இந்த சவுதார்குல போராட்டத்திற்கு பிறகு நடத்தப்பட்ட ஒரு பெரும் கூட்டத்தில், 10,000-கணக்கான மக்களை திரட்டி நடத்திய ஒரு பெரும் கூட்டத்தில் மனுஸ்மிருதியை எரிக்க செய்தார். 25 RSS தொடங்குது, 27 மனுஸ்மிருதி எரிப்பு. அது இன்னொரு செய்தியும் என்னன்னா, அதை ஏன் எரித்தார்னு சொல்றதை விட எரிக்க செய்தார் என்று நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பார்ப்பனியத்தின் தத்துவ ஏடு என்று அவர் குறிப்பிட்ட மனுஸ்மிருதியை ஒரு பார்ப்பனரை கொண்டே எரிக்க செய்தார். அதான் முக்கியம். அந்த மாநாட்டு மேடையில் பாபு சாஹேப் சகஸ்ரபுத்தே என்ற ஒரு முற்போக்கு பிராமணர், அவர்தான் மனுஸ்மிருதியை எரித்தார். இது RSS-க்கான ஒரு பெரிய சவாலாக, அறைகூவலாக, எதிர்ப்பு அடையாளமாக இது அமைந்தது. ஆனா அதையெல்லாம் கூட பொருட்படுத்தாமல், எதையெல்லாம் இவ்வளவு கடுமையா நம்முடைய எதிரியா இருந்திருக்கிறாரு, இடஒதுக்கீட்டுக்கு வழி செய்தாரு, இந்து மதத்தை, அந்த நான் கூட அடிக்கடி சொல்லுவேன்ல, there is no nation called India, no religion called Hindu. இந்தியா என்ற தேசமும் இல்லை, இந்து என்ற மதமும் இல்லை என்று அரசமைப்பு பேரவையிலேயே அறிவித்தார். இன்னும் சொல்ல போனால் இந்துத்துவ சார்பு அரசமைப்பு பேரவை உறுப்பினர்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தார். ஒரு சில முற்போக்கு கூறுகளால் இந்த அரசமைப்பில் இடம்பெறுவதற்கான ஒரு கவசமாக அவர் விளங்கினார். எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அம்பேத்கரை ஒரு அவதார புருஷராக்குவதில் இந்துத்துவ ஆற்றல்கள் தீவிரமா ஈடுபட்டிருக்கிறார். காவி கார்பரேட் பாய்சத்துக்கு இவருடைய அந்த படிமம் தேவைப்படுகிறது. இன்னொரு பக்கத்துல இதனாலேயே என்ன வந்துடக்கூடாதுன்னா, இந்த அரசமைப்பை நியாயப்படுத்துவதற்கும் உயர்த்தி பிடிப்பதற்கும் அரசமைப்பை காப்போம் என்று சொல்வதற்கும் அம்பேத்கர் பெயரை பயன்படுத்துகிற ஒரு போக்கு. நீலமும் சிவப்பும் சேர்ந்து நாம் மார்க்சியத்தையும் அம்பேத்கரியத்தை காப்பாற்றுறதை பத்தி எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் அரசமைப்பை காப்போம். அண்மையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு பெரிய அறிக்கை விடுறாங்க, இந்திய அரசமைப்பை பாதுகாப்போம். நம்ம இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் அரசமைப்பு நாள், அரசமைப்பை பாதுகாப்பதற்கான ஆர்ப்பாட்டம் என்றெல்லாம் நடத்தினாங்க. அரசமைப்பினுடைய முகப்புரையை கூட்டங்களில் படிப்பது எல்லாம் நடந்துச்சு. அமைச்சர் அரசமைப்பினுடைய ஒரு சில கூறுகள் வரவேற்கத்தக்கவை, அந்த கூறுகளை பாராட்டுவதிலும் தவறில்லை. அந்த கூறுகள் மீது பாஜக ஒரு தாக்குதல் கொடுக்கிறது என்றால் அந்த தாக்குதலை எதிர்ப்பதிலும் தவறில்லை. ஆனா அதிலிருந்து எந்த முடிவுக்கு போயிடக்கூடாதுன்னா, இந்த அரசமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று, இந்த அரசமைப்பை கொண்டே நாம் இது பண்ணுவோம். தேசம் காப்போம்னு ஒரு மாநாடு போடுறாங்க. எந்த தேசத்தை காப்பாற்றுறது? தமிழ் தேசம் காப்போம் இல்ல, காஷ்மீர் தேசத்தை காப்போம் இல்ல, இல்லாத இந்திய தேசத்தை காப்பாற்றுவது. அம்பேத்கர் கூட தேசம் இல்லைன்னு, ஆனா இவங்க இந்திய தேசம் காப்போம், தேசம் காப்போம்னு மாநாடு போடுறாங்க. ஏன்னா சனாதன எதிர்ப்பின் அடையாளம் இந்திய அரசமைப்புங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே நான் விரிவா சொன்னேன், காஸ்ட் ரிபப்ளிக் நான் ஒரே அடி அடிச்சிருந்தேன் அம்பேத்கர், சாதி குடியரசு. அதனால முதல்ல என்ன பண்றோம், இந்த விவாதத்திலிருந்து அம்பேத்கரை நாம் எடுத்துட்டு மற்றதை பேசலாம். அதுக்கு நான் ஆனல்ட் டே தான் நான் ஆதாரமா வைத்திருக்கிறேன். அவருடைய அந்த புத்தகத்துல அம்பேத்கருடைய ரோல் என்ன இந்த அரசமைப்புல என்பதை பற்றி அவர் பேசுறார். முதலாக கேபினட் மிஷன், அமைச்சரவை தூதுக்குழு என்ற ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அந்த தூதுக்குழு சில யோசனைகளை கொண்டு வருது. இது 47க்கு முன்னால பிரிட்டிஷ் அமைச்சரவையினுடைய தூதுக்குழு, பிரிட்டிஷ் கேபினட் மிஷன். அந்த தூதுக்குழு வந்துதான் என்ன பண்ண போறாங்கன்னா, எப்படி அரசமைப்பு பேரவை கூட்டுறது, எப்படி அரசமைப்பு சட்டத்தை எழுதுறது,
எப்படி அதிகாரத்தை கைமாற்றி கொடுப்பது, இந்தியா பாகிஸ்தான் எப்படி பிரிஞ்சு போறது, எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றதுக்கு அவங்க வர்றாங்க. அந்த குழுவிடம் ஜின்னா போய் அறிக்கை கொடுக்குறாரு, பெரியார் போய் அறிக்கை கொடுக்குறாரு, அப்புறம் காங்கிரஸ் தரப்புலையும் கொடுக்குறாங்க, எல்லாம் நடக்குது. அந்த கேபினட் மிஷன் கொண்டு வந்திருந்த யோசனைகளை எதிர்த்து இந்த கேபினட் மிஷன் கூட்ட விரும்புகிற அரசமைப்பு பேரவை என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது, இதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று அம்பேத்கர் கடிதம் எழுதுகிறார். ஏன்னா அதனுடைய இயல்பு, அதனுடைய கம்போசிஷன், யாரை கொண்டு அமைக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர் சுட்டிக்காட்டிதான் அதை எழுதுகிறார். ஆனால் பிறகுதான் அவரை இந்த வரைவு குழுவினுடைய தலைவராக அவர்கள் தெரிந்தெடுக்கிறார். அவர் கூட அந்த அரசமைப்பு பேரவைக்கு செல்வதற்கு செய்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிடுச்சு. 46 தேர்தல் அவர் தோற்கடிச்சிடுறாங்க. பிறகு வங்காளத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினர் அவருடைய இடத்தை இவருக்கு கொடுத்து அனுப்ப பார்க்கிறார். கடைசியா இந்திய பாகிஸ்தான் பிரிவினையில அந்த தொகுதி கிழக்கு பாகிஸ்தானோட போயிடுச்சு. அதனால அவருக்கு அப்பயும் வர முடியல. அந்த நிலையில் தான் நீங்க இந்த அரசமைப்பை எழுதணும் என்று சொல்லி காந்தியார் விருப்பம் தெரிவிக்கிறார். அதுதான் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், காந்தி செய்த பெரிய தந்திரமான ஒரு வேலை என்று அம்பேத்கர் சொல்றார். அவரை கொண்டு வந்தே இதை எழுத வைப்பது என்ற அந்த முயற்சியை சொல்றார். அப்படி எழுதும் போது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, 53ல சொல்றார், ராஜ்யசபையில சொல்றார், ஒரு விவாதம் நடக்குது மாநிலங்களவையில, ஒரு சட்ட அமைச்சராக இருக்கிறேன் அல்லது விலகிட்டார் நினைக்கிறேன், மாநிலங்களவையில இருக்கார். அப்ப அவரை நோக்கி ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஹெச் காமத் கேட்டார், வேறு சில உறுப்பினர்கள் கேட்டாங்க, ஐயா இந்த மோசமான அரசமைப்பை நீங்கள் ஏன் எழுதினீர்கள், நீங்கள் தானே எழுதியதாக சொல்கிறார். சொன்னார், பதில் சொன்னாரு, இந்த அரசமைப்பை எழுதுவதில் என்னை ஒரு வாடகை குதிரையை போல பயன்படுத்தி இருக்கிறார்கள். எழுதி கொடுக்க சொல்லி என்னை ஒரு வாடகை குதிரை போல பயன்படுத்தினார்கள். கையில் எனக்கு எழுதுகோள் இருந்தது, என் கைகளை அவர்கள் அசைத்தார்கள் என்றெல்லாம் அவர் வர்ணிக்கிறார். இந்த பின்னணியில் இந்த அரசமைப்பு எப்படி ஒரு மக்கள் விரோதமான, குடியாட்சியத்துக்கு விரோதமான அரசமைப்பாக உருவாக்கப்பட்டது என்ற வரலாற்றையும் அவர் சொல்றார். 1947 அதிகார கைமாற்றத்திற்கு பிறகு நாட்டுடைய நிலைமை ரொம்ப மோசமான, குறிப்பாக இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை ஒட்டி இந்து முஸ்லிம் கலவரங்கள், படுகொலைகள், பெருமளவிலான புலப்பெயர்வுகள், அந்த பின்னணியில தான் நம்ம பல முறை சொன்னதுதான். 47 ஆகஸ்ட் 15 விடுமை நாள் விழாவில் காந்தியார் கலந்து கொள்ள நவகாலியில் இருந்தாரு. கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு வேண்டும் என்றே அவர் தீர்மானிக்கிறார். நல்லா இருக்காதுன்னா நல்லா இருக்காது தெரிந்துதான் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. அந்த அளவுக்கு இந்து முஸ்லிம்களுக்கு இடையிலான மோதலும் கலவரம் நடக்குது. இதை பயன்படுத்தி கொண்டு இந்துத்துவ வெறியர்கள், அது பட்டேல் தொடங்கி அரசமைப்பு பேரவையில இருந்தவங்க, அரசமைப்பு பேரவையில அவர்கள் ரொம்ப வலுவாக இருந்தார். காங்கிரஸ் பேரிலேயே அவங்க ரொம்ப வலுவாக இருந்தார். அப்படி இருந்த அந்த உறுப்பினர்கள், உங்களுடைய கணக்கு ஒன்று சொல்றாரு, அரசமைப்பு பேரவையை விடுதலை பெற்ற பிறகு அனைத்து மக்களுக்குமான வாக்குரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிற 46 மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. வாக்காளர்களில் 20 முதல் 24% பேர் தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை, அனைத்து மக்களுக்கும் வாக்குரிமை இல்லை. அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்ப மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பது போல அன்னைக்கு அரசமைப்பு பேரவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதுன்னா 6 ஆண்டுக்கு ஒரு முறை இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அது போலத்தான் அன்னைக்கு அவங்களை தேர்ந்தெடுத்து அரசமைப்பு பேரவைக்கு அனுப்பினார்கள். அப்படி போனவர்கள் தான் அரசமைப்பு பேரவை உறுப்பினர்களா இருந்தாங்க. அதுலயும் 25 விழுக்காடு அரசர்களின் பிரதிநிதிகள், சமஸ்தானங்களுடைய பிரதிநிதிகளுக்கு இடம் கொடுத்தாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் அவர்களில் 82% பேர் காங்கிரஸ்காரர்.
ஏன்னா முஸ்லீம் லீக் வலிமை குன்றி போச்சு. அவங்க பெரும்பாலும் பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் போயிட்டதுனால காங்கிரசினுடைய அளவு 82 விழுக்காடு. அவர்கள் இந்துக்கள், இந்து உறுப்பினர்கள் 83%. இந்து உறுப்பினர்களில் 45% பார்ப்பனர்கள். இயல்பாவே அது ஒரு பார்ப்பன அரசமைப்பு பேரவையாகத்தான் இருந்தது. அப்படி ஒரு அரசமைப்பு பேரவை என்பது அது ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியாட்சிய அரசமைப்பை தேர்ந்தெடுக்கும் என்று எதிர்பார்த்தால் அது வெறும் ஏமாற்று. அப்படி இல்லை. அடுத்து இன்னொரு தகவல் என்னன்னா, அரசமைப்புல 395 உறுப்புகள் இருக்கு. மொத்தம் 395 விதிகள். இந்த 395 விதிகளையும் அம்பேத்கர் தலைமையிலான அரசமைப்பு வரைவு குழு எழுதியது என்பது ஒரு பொய்யான நம்பிக்கை. அப்படிலாம் இல்லை. ஒரு சில விதிகளைத்தான் அவர்கள் எழுதினார்கள். 1935ஆம் வருடத்துல பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கடைசியாக வந்த அரசமைப்பு சட்டம் தான் இந்தியா ஆக்ட் 1935. அந்த சட்டப்படிதான் 37 தேர்தல் நடந்து சென்னை மாகாணத்துல ராஜாஜி தலைமை அமைச்சர் ஆகிறதெல்லாம். என்ன முக்கியமா பார்க்கணும்னா, 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம், 1919 மாண்டேகு செல்ஸ்வோர்டு சீர்திருத்தம், அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் 1935 இந்த இந்திய அரசாங்க சட்டம். இந்த ஏன் நான் ஒப்பிட்டு சொல்றேன்னா, இந்த முதல் சட்டம் வந்துச்சு பாருங்க, 1909 வந்துச்சு பாருங்க. அதுக்கு பிறகு 1919 வர்ற சட்டத்துக்கு பிறகு தேர்தல் 20 நடக்குது. அதன் மூலம் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆட்சி முறை டயார்கி, இரட்டை ஆட்சி முறை. இரட்டை ஆட்சி முறை என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஆளுநர் தான் ஆட்சி செய்வார். அவர் பெரும்பாலும் வெள்ளைக்காரர் தான், பெரும்பாலும் இல்ல வெள்ளைக்காரர் தான் இருப்பார்கள். இந்த ஆளுநர் பிரிட்டிஷ் அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஒரு சிலரை தன்னோடு அமைச்சர்களாக சேர்த்துக் கொள்வார். இன்னும் சில பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருந்து சில பேரை தன்னோடு இணைத்துக் கொள்வார். அப்படிதான் 1920 தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி போட்டியிடாத போது நீதி கட்சி போட்டியிட்டு அவங்கள சில பேர் அமைச்சர்கள் ஆனாங்க. சில துறைகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த ஆட்சி முறைக்கு பேர் தான் டயார்கி, இரட்டை ஆட்சி முறை. இந்த பெயரை மறந்துடாங்க. இரட்டை ஆட்சி என்று சொன்னால் நியமனம் பெற்ற ஆளுநரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் சேர்ந்து நடத்துகிற ஆட்சி முறை. இதை தீர்மானிக்கிற உரிமை யார் கையில் இருக்கும்? ஆளுநர் கையில தான். இவங்க சபையில நிறைவேற்றுகிற சட்டங்கள் தான் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கும். அல்லது தலைமை ஆளுநர் கல்கத்தாவில் பிறகு டெல்லியில் இருப்பார். 1911 வரைக்கும் கல்கத்தா, அதுக்கப்புறம் டெல்லி, அங்கதான் போவாங்க. அவங்கதான் ஒப்புதல் கொடுப்பாங்க. இந்த இரட்டை ஆட்சி முறை என்பது அந்த 1920 மீண்டும் 1927 இதோட ஒழிஞ்சு போயிடுச்சு. ஆனா இல்ல, வெளி ஒப்புக்கு 35ஆம் வருஷத்திய அரசாங்க சட்டத்திற்கு இரட்டை ஆட்சி முறை என்று பேர் இல்லை. இப்ப அந்த இந்திய அரசாங்க சட்டம், அந்த சட்டத்துல அதான் பிரிட்டிஷ்காரத்திய அரசமைப்பு, அதை பார்த்து ஈயடிச்சான் காப்பி அடிச்சு எழுதப்பட்டதுதான் பெரும்பாலான இந்திய அரசமைப்பு சட்ட உறுப்புகள். மொத்தம் 395 உறுப்புகள் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா இந்திய அரசமைப்பு சட்டத்துல. இதுல 321 உறுப்புகள் எந்த விவாதமும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட உறுப்புகள் அரசமைப்பு பேரவையில. இந்த 321 உறுப்புகள்ல 250 உறுப்புகள் அப்படியே 35ஆம் இடத்திய சட்டத்துல இருந்துச்சு. 395 கிட்டத்தட்ட 400 வைத்துக் கொண்டால் கூட 250 அப்படியே பார்த்து எழுதிட்டாங்க.
மிச்சம் சில திருத்தங்கள் மட்டும் பண்ண, சிறு சிறு திருத்தங்கள். இன்னும் சில இது வேறு நாடுகளின் அரசமைப்பு சட்டங்கள் இருந்து பார்த்து எழுதி கொண்டார். மிச்சம் மிக குறைந்த பகுதி தான். எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு காலனி அரசாங்கம், காலனி ஆட்சி, அயலவன் ஆட்சி, அது எப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு ஆட்சி செய்ததோ அந்த சட்டங்களை கொண்டுதான் இந்தியா ஆளப்படுகிறது. நீங்க வேண்ட தனித்தனி சட்டங்களை எடுத்துக்கிடுங்க. இந்திய தண்டனை சட்டம், சிறை சட்டம், குற்ற நடைமுறை சட்டம் எல்லாமே எப்ப எழுதப்பட்டுச்சு? பிரிட்டிஷ் ஆட்சியில் 1857 இந்திய முதல் விடுதலை போர், அடுத்தது 58 விக்டோரியா பிரகடனம், அதுக்கு பிறகுதான் ஒவ்வொன்றா வருது. அப்புறம்தான் சிறைகளே கட்டப்பட்டுச்சு, மத்திய சிறைகள், சிறை சட்டங்கள். இதையே வைத்துக் கொண்டுதான் சுதந்திர நாடு நடந்துகிட்டு இருக்கு. சிஆர்பிசி மட்டும் புதுசா எழுதினாங்க இந்திரா காந்தி ஆட்சியில, ஆனால் 73 எழுதினாங்க. ஆனா பழைய சிஆர்பிசியினுடைய பெரும்பாலும் அப்படியே மாற்றி எழுதினதுதான், சின்ன சின்ன திருத்தங்கள் தான், பெரும்பாலும் அதே தான். எண் மாறி இருக்கும் சார், இது எண் மாறி இருக்கும். மற்றபடி தண்டனை சட்டம் அதான். அடிக்கடி நம்ம 124A பற்றி பேசுறோம்ல, கூட்டத்துல பேசுறதுக்கு வழக்கு போடுறானே அரச துரோக சட்டம், அதுவும் பழைய சட்டம் தான். இப்ப பொடா, இன்னைக்கு இருக்கிற உவாப்பா அல்லது தடா, இதுக்கு முந்தி இருந்த மிசா, இன்னைக்கு இருக்கிற NSA எல்லாமே, DIR எல்லாமே பழைய ரவுலட் ஆட்சி சட்டத்தினுடைய தொடர்ச்சிகள் தான். ஒரு நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அயலாட்சியுடைய சட்டங்கள் தான் சுதந்திர நாட்டின் சட்டங்களாக இருக்கிறது என்றால், இது யாருக்கான சுதந்திரம்? இது என்ன மாதிரியான சுதந்திர நாடு? இந்த சட்டங்கள் மட்டுமல்ல, இதையெல்லாம் விட முக்கியமாக அரசமைப்பு சட்டம் என்பதே பிரித்தானியர் கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசமைப்பு சட்டம் தான். அதனுடைய தொடர்ச்சி தான் ஒரு காலனி ஆதிக்க சட்டத்தை இன்னொரு காலனி ஆதிக்கம் பயன்படுத்திக் கொள்கிறது என்று தமிழ் தேசிய நோக்கில் நாம் புரிந்து கொள்ளணும். இந்தியாவை அடிமைப்படுத்தி வைக்க பிரிட்டன் பயன்படுத்திய சட்டங்களை தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தி வைக்க இந்தியா பயன்படுத்திக் கொள்கிறது. நமக்கு இன்னும் புரியாம இருக்கா? காஷ்மீருக்கு புரிஞ்சு போச்சு அந்த சட்டம் யாருக்கு பயன்படுத்துங்கிறது. அப்படி வந்த இந்த சட்ட உறுப்புகளை, அரசமைப்பு சட்டத்தை சில கூறுகளில் பார்த்தா அந்த 35வது சட்டத்தை விட மோசமான கூறுகள்லாம் இதுல இருக்கு. இப்ப கல்வி அதிகாரம் என்று பார்த்தீங்கன்னா பழைய சட்டத்துல மாநில அரசுக்கு தான் இருந்துச்சு, மாகாண அரசாங்கத்துக்கு. இப்ப அதை பிரிச்சாங்க. இப்ப கடைசியா மொத்தமா கொண்டு வந்து நிறைய சொல்லிட்டே போலாம். எனக்கு அந்த நுணுக்கமான விவரங்களுக்குள் நான் போகல, சாரமா நான் சொல்ல வரேன். அப்ப இந்திய அரசமைப்பு பேரவை தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை, சட்டம் எழுதப்பட்ட விதம், இப்படி எழுதப்பட்ட சட்டத்தை தான் அரசமைப்பு பேரவையில் முன்மொழிந்து அது தொடர்பான கேள்விகள் மறுப்புகளுக்கு விடை பகர்ந்து இறுதியாக நிறைவேற்ற வைக்கிற பெரும் பொறுப்பை அறிவாற்றலோடு அம்பேத்கர் நிறைவேற்றினார். அதுக்கு இடையிலதான் இப்ப நம்ம ஏற்கனவே சொல்றோம்ல, 49 நவம்பர் 25 அவருடைய உரையெல்லாம் இருக்கு பாருங்க. இதில் அடங்கி இருக்கிற முரண்பாடுகள், இதெல்லாம் எப்படி விரைவில் களையப்பட வேண்டும் என்ற விருப்பங்கள், இது எல்லாத்தையும் சொல்லும். அதனால வேண்டி இந்த உச்சகட்டமா நம்ம சொல்லிட்டது என்னன்னா, 55 அவர் விளக்கமா சொல்லிட்டார். 53 இதனால் யாருக்கு எந்த பயனும் இல்லை, இது ஒரு நல்ல இதல்ல, இதை எரிக்க வேண்டிய தேவை வந்தால் முதலாளாக நான் எரிப்பேன்னு சொன்னவரு 55 ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். என்ன, ஏன் இதை நான் இப்படி சொன்னேன் என்றால், நாம் இறைவனுக்கு கோயில் கட்டினோம், பேய்கள் குடிபுகுந்து விட்டன, எனவே எரிக்க வேண்டும் சொல்றோம், முடிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பதவி விலகும் போது அவர் எடுத்துக்காட்டிய காரணங்களும் இதனுடைய தொடர்ச்சி தான். இந்திய அரசமைப்பின் மீதான நம்பிக்கையை அவர் இழந்து விட்டார். இந்தியா என்ற ஐடியாவை இழந்தாதான் இந்திய அரசமைப்பின் மீதான நம்பிக்கையை இழக்க முடியும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, இந்தியான்னா என்ன?
ஒரு தேசமா இல்ல. சரி, ஒரு துணை கண்டோங்கிறாங்க. துணை கண்டம்னா ஐரோப்பா ஒரு கண்டம், அல்லது வட அமெரிக்கா ஒரு கண்டம், அண்டார்டிகா கண்டம், ஆஸ்திரேலியா ஒரு நாடு, அதே நேரத்துல கண்டம், தீவு கண்டம். அது போலயா? அது நிலப்பரப்போட பேர் கண்டம்ங்கிறது. இந்தியா தேசமும் அல்ல, அரசியல் நோக்கில் இது ஒரு கட்டமைப்பு, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், அரசியல் கட்டமைப்பு. என்ன அரசியல் கட்டமைப்பு? காலனிய ஆதிக்கம் ஏற்படுத்திய அரசியல் கட்டமைப்பு. அரசமைப்பு பேரவை விவாதத்தில் இதை அம்பேத்கரே சொல்ற. ஏன்னா இந்தியாவை எப்படிப்பட்ட ஒரு அரசமைப்பாக மாற்றணும்னு ஒரு விவாதம் நடக்கும் போது, இது கூட்டமைப்பாக இருப்பதா, ஒன்றியமாக இருப்பதா என்று ஒரு விவாதம் நடக்குது. ஒன்றியங்கிற சொல் இருக்கிறது, சட்டத்துல இருக்கிறது தான், புதுசா யாரும் ஒண்ணும் சொல்லல. இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்ல பூரா யூனியன் ஆஃப் இந்தியா தான் வரும். இந்திய அரசாங்கம்னு பேர் வர்ற இடத்துல எல்லாம் யூனியன் ஆஃப் இந்தியா தான் வரும். ஏன்னா நீங்க என்னமோ கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காங்க, அது என்ன ஒன்றியம், என்ன பஞ்சாயத்து ஒன்றியமான்னு. பஞ்சாயத்து ஒன்றியம் வேற, இந்திய ஒன்றியம் வேற. ஒன்றியம்னு பேர் இருந்தா ஒன்னாயிடுமா? ஒன்றிய தலைவர் போய் நான் இந்தியாவுக்கு தலைவர்னு சொல்ல முடியுமா? உணரதெல்லாம் என்ன இருக்குன்னு படிக்கிறது இல்ல. இந்திய ஒன்றியம் ஒண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியாதுங்கிறான் முருகன். நீ அவ்வளவு முட்டாள்னு அர்த்தம். ஒரு கட்சியோட மாநில தலைவருக்கு இந்திய ஒன்றியங்கிற பேர் தெரியலன்னா என்ன பண்றது? அந்த விவாதம் நடக்கிற போது அம்பேத்கர் சொல்றார், பெடரேஷன், கூட்டமைப்பு, கூட்டாட்சி என்று இதை அழைக்க முடியாது. ஏன் முடியாது என்றால், கூட்டாட்சி என்றாலே தனித்தனியாக இருக்கிற பிரிவுகள், அலகுகள், பகுதிகள் விரும்பி சேர்ந்தால்தான் கூட்டாட்சி. பிரிட்டன்ல இருந்து அமெரிக்காவில் போய் குடியேறிய ஆங்கிலேயர்கள் செவிலியர்களை அடிச்சு விரட்டிவிட்டு, ஒழிச்சு கட்டிவிட்டு, நடத்த பிடிச்சு ஆளுக்கு ஒரு காலனி அமைத்துக் கொண்டான், குடியேற்ற நாடு அமைத்துக் கொண்டான். உண்மையான காலனி அதுதான், போய் குடியேற. அப்படி 13 குடியேற்ற நாடுகள் ஒரு கட்டத்துல பிரிட்டன்ல இருந்து விடுபடணும்னு ஆசைப்பட்டான். நமக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும், எல்லாம் ஒன்னா கூடு. ஒரு அசம்பிளி கூட்டினா, கான்டினென்டல் அசம்பிளின்னு பேரு, கண்டத்து பேரவை தான் அவங்க ஒண்ணு கூட்டினாங்க. அதுக்கு பேர் கான்ஃபெடரேஷன். முதல்ல கான்ஃபெடரேஷன் தான் அமெரிக்கா ஆரம்பிச்சாங்க, பெருங்கூட்டாட்சி. கான்ஃபெடரேஷன் அரசு ஒண்ணும் இருக்காது, மைய அரசே இருக்காது, ஒரு சபை மட்டும் இருக்கும், அப்பப்போ கூடி பேசிக்குவாங்க. பாக்கி எல்லாமே அந்தந்த அரசுகள் தான் எல்லா அதிகாரமும். அப்ப இது போதாது, நம்ம இன்னும் கொஞ்சம் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிதான் 1887 பிலடெல்பியாவில கூட்டி ஒரு கூட்டாட்சி அரசமைப்பை நிறைவேற்றாங்க. அதுக்கு பிறகுதான் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆகுது. இதுதான் பெடரேஷனுடைய வரலாறு. உலகத்தில் நவீன காலத்திய முதல் கூட்டாட்சி என்பது அமெரிக்க கூட்டரசு தான். அதுக்கு பேரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இது அம்பேத்கர் சொல்றார். பிறகு இந்த 13 நாடுகளோட இன்னும் கொஞ்சம் நாடுகள் சேர்த்து 50 ஆயிடுச்சு. இந்த கொடியில இருக்கு அடையாளம், 13 கோடுகளும் 50 விண்மீன்களும் இருக்கு அந்த கொடியில. அதான் அதுக்கு அடையாளம். இதான் கூட்டாட்சி. நம்ம இந்தியாவில் அப்படியெல்லாம் நம்ம சேரலையா? என்ன தெலுங்கன், தமிழன், இந்திக்காரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம்னு கூடணும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்நிய ஏகாதிபத்தியம் பிரிட்டிஷ்காரர்கள் அவர்களுடைய சுரண்டலுக்காக, அவர்களுடைய அரசியல் ஆதிக்க தேவைகளுக்காக நம்மை ஒன்று சேர்த்து நம் மீது ஒரு அரசியல் கட்டமைப்பை விதித்தார். அந்த கட்டமைப்பை நம்ம தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். சில நல்ல முற்போக்கான நோக்கங்களுக்காக, சுதந்திரம் வேணும், சமத்துவம் வேணும், சகோதரத்துவம் வேணும், நீதி வேண்டும், சமூக நீதி வேண்டும், இதெல்லாம் சாதிக்கிறதுக்கு நம்ம சேர்ந்து இருப்போம். அதுக்கு ஒரு அரசமைப்பை தான் நம்ம எழுத போறோம். அது எப்படி பெடரேஷன் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். அந்த நேரம் சோவியத் யூனியன் ஒண்ணு இருந்துச்சு, யூனியன் வச்சுக்குவோம். ஸ்டேட்ஸ் என்பது, ஸ்டேட்ஸ்னா அதுக்கு இறைமை உண்டாச்சுன்னு கேட்டாங்க. அதுக்குன்னு சில அதிகாரங்களை பிரிச்சு கொடுத்தோம்னா அது கூட்டாட்சி கொள்கையின்படி அதுக்கான இறைமை வந்துடும். அதுக்கு ஒரு லிஸ்ட் போட்டுக்கோன்னு சொல்லிட்டார். 35ஆம் ஆண்டு சட்டத்திலே இது இருந்துச்சு. மாகாணங்கள் இருந்துச்சு, இப்ப மாநிலங்கள் இருக்குதான் வித்தியாசம். அப்ப ப்ராவின்ஸ், இப்ப ஸ்டேட். ஏன்னா அப்ப வேற ஸ்டேட் இருந்துச்சு, சமஸ்தானங்களுக்கு தான் இப்ப ஸ்டேட்னு பேர். ஆனா இப்ப
இதுக்கு ஸ்டேட் பேர் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். மற்றபடி அதிகாரங்கள்ல மைய அதிகாரங்கள், அதாவது இப்ப இருக்கிறபடி யூனியன் அதிகாரங்கள், யூனியன் லிஸ்ட், மாநில அதிகாரங்கள், அப்புறம் ரெண்டுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய பொது அதிகார பட்டியல், இப்படி பிரிச்சு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றேன். அப்ப எதுக்கு சொல்றேன்னா, இப்படி ஒரு அரசமைப்பை முன்வைத்து அதற்கான வாதங்களை முன்வைத்து அதை நிறைவேற்றி கொடுக்கிற அதுல மாற்றம் தொடக்கும் போதே உரையை தொடங்கும் போது சொல்ற அட்டவணை சாதி மக்களுக்கு, அதாவது அப்ப பேரு டிப்ரஸ்டு கிளாஸஸ், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்னால் என்ற நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படி சொல்லிதான் அவர் பேச்சே தொடங்குறார். அப்புறம் என்னால முடிஞ்சதெல்லாம் மற்ற செய்ய முயற்சி பண்ணேங்கிறாரு. பின்னால் அதை இழந்துறார், விட்டுறார். அதுல இந்த இரட்டை ஆட்சி என்பது பற்றி இது நான் சொல்றதெல்லாம் 35, 47, 50, 52 எல்லாம் போக 67. ஏன் 67 முக்கியமானதா இருக்குன்னா, இந்திய அரசியல் வரலாற்றுல காங்கிரஸ் ஆட்சிக்கு பல மாநிலங்களில் எதிர்கட்சிகள் மாற்று ஆட்சி அமைக்கிறதை அப்பதான் வந்துச்சு. 50களில் அல்லது காஷ்மீர்ல ஷேக் அப்துல்லா முதல்வராக்கப்படுறது, 53 கவிழ்க்கு காஷ்மீரை தனி வகை பிரிச்சிருக்கேன். இந்தியாவுக்கு வடக்கு இருக்குது, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா இந்தியாவிற்குள் எடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலில் எதிர்கட்சி அரசு 57 EMS நம்பூதிரிப்பாட் தலைமையிலான அரசு தான். அத 2 வருடம் 3 வருடத்துக்குள்ள கலைச்சிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆனா தேர்தல் வழியாக 8 மாநிலங்களில் ஆட்சி மாற்றம் நடந்தது 67. இந்திய அரசாங்கத்திலும் காங்கிரஸ் மிகவும் வலுக்குன்றி போயிட்டாங்க, ரொம்ப பலவீனமாயிட்டாங்க, ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அந்த நிலையில் தமிழ்நாட்டில் அண்ணா முதலமைச்சராக இருக்கிறார். திராவிட நாடு கேட்டுக் கொண்டிருந்தவர் 62 இந்திய சீன எல்லை போருக்கு பிறகு அந்த கோரிக்கையை கைவிடுகிறார். கைவிடும் போது திராவிட நாடு கேட்ட காரணங்கள் அப்படியே உள்ளன, ஆனால் நாங்கள் கைவிடுகிறோம் என்று அறிவித்தவர். அதற்கு மாற்றாக மாநில சுயாட்சி என்றதை கட்சியினுடைய இலட்சியமாக கட்சியினுடைய சட்ட புத்தகத்தில் எழுதினவர். அந்த மாநில சுயாட்சி என்பது இந்த அரசமைப்புக்கு உட்பட்டது அல்ல என்பதில் தெளிவா இருந்தார். இந்த அரசமைப்பை திருத்தி எழுத வேண்டும், அதற்கு இந்திய அரசு வழிகாண வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். அதற்காக பேசுறார். இன்னும் சொல்ல போனா மாநிலங்களவையில் இறைமை என்பது உங்களுக்கு உண்டு எங்களுக்கு உண்டு, இறைமை பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஷேர்டு சாவரிட்டி எல்லாம் பேசினார். அவர் கையில் தான் 67 தமிழக ஆட்சி பொறுப்பு வரும். ஆட்சி பொறுப்பு வந்த போது அதனுடைய இறுதி கட்டத்துல அவர் மறைவதற்கு சில காலம் முன்னதாக 1969 நான் இதுக்கு முந்தி கூட இந்த வகுப்புல படிச்சு காட்டியிருக்கேன். நிறைய தோழர்கள் புதுசாகவும் இருக்கிறீங்க. இந்த தொடர்ச்சியின் கருதி நான் மீண்டும் ஒரு முறை இந்த கடிதத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதியை நான் சொன்னேன். அண்ணா எழுதியது அதான் கடைசி தம்பிக்கு எழுதிய கடைசி மடல், அது 3 அவர் எழுதின மடல். அன்புள்ள தம்பி, நான் பதவியை தேடி பைத்தியம் பிடித்த அலைபவனும் அல்ல, காகிதத்தில் கூட்டாட்சியாகவும் நடைமுறையில் மத்திய அதிகார குவிப்பு கொண்டதாகவும் இருக்கிற ஒரு அரசியல் சட்டத்தில் முதலமைச்சராக இருப்பதற்கு மகிழ்ச்சி கொண்டிருப்போம் அல்ல. இதுல முக்கியமான வாக்கியை தான், காகிதத்தில் கூட்டாட்சியாகும் நடைமுறையில் அதிகார குவிப்பு கொண்டதாகும். அப்ப என்ன அர்த்தம்? காகிதத்தில் கூட்டாட்சியாகும், நடைமுறையில் ஒற்றையாட்சியாகும். சரியான சொல்லதானே? இட் இஸ் யூனிட்ரி indeed, though it is federal in words. சொற்களில் கூட்டாட்சி, செயலளவில் ஒற்றையாட்சி. இது ரெண்டுல ஒண்ணுதான் இருக்க முடியும், ரெண்டாகவும் இருக்க முடியாது.
அதனால குவாசி பெடரல் சொல்லி வியர் என்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் சொல்றார், இது ஒரு போலி கூட்டாட்சி, அரைகுறை கூட்டாட்சி. இலங்கையுடைய அரசமைப்புல வெளிப்படையா இருக்கு, The Republic of Sri Lanka shall be a unity state. இரண்டாவது விதி இந்திய இலங்கை அரசமைப்பு சட்டத்துல. இலங்கை ஸ்ரீலங்கா குடியரசு என்பது ஒற்றையாட்சி முறை கொண்டதாக இருக்கும், ஒற்றையாட்சி அரசாக இருக்கும் அறிவிச்சுட்டாங்க. இப்படி அறிவிக்கல, அறிவிக்காமலே யூனியன் ஆனா ஸ்டேட்ஸ். இதை பெடரேஷன் அறிவிக்க வேண்டும் என்று வாதிட்டவர்கள் எல்லாம் மறுத்துட்டார். இன்னும் சொல்ல போனால் அரசமைப்பு சட்டத்தை இயற்றுவதில் முக்கிய பங்காற்றிய அவர் பேரு நரசிங்கராவ் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, நாங்க யூனியன் எழுதினதே ஒரு காரணத்தோட தான். என்னன்னா மாநில சுயாட்சிக்கெல்லாம் இடம் இல்ல, ஒரு அரசுதான் இருக்க முடியும், ஒரு இந்திய அரசின் கீழ் நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க யூனியனை குறிப்பிட்டோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அண்ணா சொல்றாரு, இது காகித அளவில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சரியான பருவத்தில் ஒரு உறுதி ஏற்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். இப்படியே இருக்க முடியாது. நம்ம ஏதாவது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணணும், உறுதியான முடிவு எடுக்கணும். என்னன்னு ஒரு வெளிப்படையா சொல்ல, இன்னும் சொல்ல போனால் அது ஆங்கிலத்தில் சொன்னதையும் சொல்றேன். True, a sense of determination and the appropriate stage is all it was. பொருத்தமான ஒரு கட்டத்தில் திட்டவட்டமான உறுதியை மேற்கொள்வது அனைத்திலும் முகன்மையானது, அனைத்திலும் முகமையானது. இது அண்ணாவினுடைய வாசகம். சரி, அப்படின்னா எதுக்காக ஐயா மாநில அரசாங்கம், எதுக்கு முதலமைச்சரா நீங்க என்ன பண்ண போறீங்க இதை வச்சு? அவர் சொல்றாரு, பதவியில் இருப்பதன் மூலம், அதாவது திமுக பதவியில் இருப்பதன் மூலம் இன்றைய அரசியலமைப்பு சட்டம் கொள்ளைப்புறமாக கொண்டு வரப்பட்ட ஒரு இரட்டை ஆட்சிதான் என்பதை சிந்திக்கக்கூடிய பொதுமக்களின் கவனத்திற்கு திமுக கொண்டு வர முடியுமானால் அது உண்மையிலேயே அரசியல் உலகிற்கு செய்யப்படும் குறிப்பிடத்தக்க உதவியா சொல்லிட்டார் அண்ணா, தெளிவா சொல்லிட்டார். இது இரட்டை ஆட்சி, பிரித்தானியர் கொண்டு வந்த ஆளுநர் ஆட்சி, அதுதான் கொள்ளைப்புற வழியாக நுழைந்திருக்கிறது இந்த அரசமைப்பு சட்டத்தில். இதுதான் உண்மை. நீங்கள் என்ன விதமான பசப்புகளாலும் பகட்டு வார்த்தைகளாலும் இந்த உண்மையை நீங்கள் மறுக்க முடியாது. நீங்க கீழ் பார்த்தால் இது வெளிப்படும், தடை பார்க்கிற வரைக்கும் வெளிப்படாது. தெளிவா கீழ் பார்த்தோம். ஆக இந்த அரசமைப்புக்கு உட்பட்டு சுயாட்சி பெறுவது, கூடுதல் அதிகாரம் பெறுவது, போய் வாதாடி வாங்கி கொண்டு வருவது ஒண்ணு வாய்ப்பு. போராடுவது மட்டும்தான் உங்களுக்கு விட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வழி. அதனால வேண்டி இங்க சுயாட்சி இருப்பது போல் கற்பனை பண்ணிக் கொள்ள வேண்டாம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சாரமாக இருக்கிற கூட்டாட்சி தத்துவத்தை இந்திய அரசு திமுக தேர்தல் அறிக்கை, நான் சுபவிக்கு அன்னைக்கு எழுதின மறுப்புல இதை எடுத்து காட்டியிருந்தேன். எங்கேயா இருக்கு அரசமைப்பு சட்டத்தில் அப்படிலாம் இருக்கலாம், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி ஒரு கூட்டாட்சி தத்துவம் இந்திய அரசமைப்பில் இல்லை, கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினர் தமிழ்நாட்டிலிருந்து போனவங்கல்ல, இந்திய அரசமைப்பு பேரவையில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான உறுப்பினர், சென்னை மாகாணம்னு இருக்கு, அநேகமா தமிழ்நாடா இருக்கலாம், ஒருவேளை தப்பித்தவரை கேரளாவா கூட இருக்கலாம். அவர் பேர் மெஹ்பூப் அலி பெய்க் சாஹிப் பஹாதூர், ஒரு முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர். அவர் தான் அம்பேத்கரோட நிறைய வாதிடுறார், இந்த கூட்டாட்சி பற்றி வாதிடுறார். அவர் சொல்றாரு, நமது அரசு ஒரு கூட்டாட்சி அரசாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் ஒற்றை அரசு அல்ல என்றும் நீங்கள் கருதினால் வருங்காலத்தில் எந்த ஒரு பதவி மோக கட்சியும் இதை ஒற்றை அரசாகவும் பாசிச சர்வாதிகார அரசாகவும் மாற்றுவதை நீங்கள் தடுக்க விரும்பினால் அந்த சொல்லை மாற்றி கூட்டாட்சி என்கிற சரியான சொல்லை பயன்படுத்துவது இப்போது நம் கையிலே இருக்கிறது. அதனால் யூனியன் என்கிற வார்த்தைக்கு பதில்
கூட்டாட்சி என்கிற வார்த்தையை சேர்க்குமாறு நான் முன்மொழிகிறேன். எவ்வளவு தொலைநோக்குங்க இது. 15/11/1948 அரசமைப்பு பேரவையில் அவர் பேசிய பேச்சு. நீங்க சொல்ற இந்த யூனியன் ஆஃப் இந்தியா எங்க போய் விடும்னு சொன்னா, ஒற்றை அரசாக ஒரு பதவி மோக கட்சி இன்னைக்கு பாஜக செய்யற மாதிரி இதை மாற்றி அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு பதவி மோக கட்சியும் இதை ஒற்றை அப்பெல்லாம் ஓதுறுப்பு அரசுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, பாசிச சர்வாதிகார அரசாகவும் மாற்றுவதை நீங்கள் தடுக்க விரும்பினால் அவ்வளவுதான். யூனியன் கவர்மெண்ட் என்பது எதுக்கு ரொம்ப வசதியா இருக்குதுன்னா, பாஜக ஒரு பாய்ச அரசாங்கத்தை நடத்துவதற்கு எந்த சட்டத்தையும் திருத்த வேண்டியதில்லை, எவ்வளவு கூட்டாட்சி இல்ல, மாநில சுயாட்சியும் இல்லை, எனவே அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று அவர் தெளிவா சொல்றார். இந்த பின்னணியில் தான் நாம் என்ன பண்ணணும்னா, நிறைய அதிகாரங்களை பற்றி பேசப்படுகிறது. எந்த அதிகாரம் மாநிலத்துக்கு இருக்கு இல்ல, இப்ப நம்ம கல்வியை மாநில அதிகாரத்துக்கு மாற்ற முடியுமா, மாற்றுவதா, பொதுப்பட்டியல் என்ன, மாநில பட்டியல் என்ன, இந்த பட்டியலுடைய உண்மையான பொருள் என்ன, அதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது அம்பேத்கர் சொல்லும் போது மாநில பட்டியல் இருக்கிற அதிகாரங்களே போதும், அது ஒண்ணும் மத்திய அரசின் தயவில் இருக்கிற பட்டியல் அல்ல, அரசமைப்பு சட்டத்திலேயே நாங்க உங்களுக்கு அதை உறுதி கொடுத்துட்டோம், அதனால அந்த பட்டியலில் இருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தி நீங்கள் மாநிலத்தில் நீங்கள் விரும்புவது போன்ற எதையும் செய்ய முடியும். நீங்க மாநிலத்துல எதையும் செய்ய முடியும். எந்த அளவுக்கு நான், அதான் முக்கியம், எந்த அளவுக்கு நான் நீங்கள் விரும்புகிற ஒரு சமூக பொருளாதார அமைப்பை உங்கள் மாநிலத்தில் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஜோதிபாசுக்கு விருப்பம் இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கலாம், மேற்கு வங்கத்தை சோசியலிச நாடா மாற்றிருக்கலாம், கூப்பி வராட்டி பரவாயில்ல. இப்ப ஹாங்காங் ஒரு சமூக அமைப்பு, சைனா ஒரு சமூக அமைப்புன்னு ரெண்டு சமூக அமைப்புகள் கொண்ட ஒரு நாடு, ரெண்டு அரசமைப்புகள் கொண்ட நாடுன்னு வச்சிருக்கிறாங்கல்ல, அப்படி எல்லாம் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அது எப்படி ஒரு மிகையான ஒரு மயக்கம், மிகையான ஒரு கற்பனை, அல்லது அவர் வைத்த மிகையான ஒரு நம்பிக்கை என்பதற்கு நீங்க நடைமுறைக்குள்ளேயே போக வேணாம், அந்த சட்டத்தையே எடுத்தீங்க. ஒன்று, இந்த 3 பட்டியல்களை எடுத்து இதுல இந்திய அரசினுடைய யூனியன் லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரங்கள் 97. 97ன்னா ரொம்ப உயர்வான பெரிய அதிகாரங்கள் பூரா அங்க போயிடுது. 2வது பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட் 47. பொது பட்டியல் என்பது 66. நம்ம என்ன கேள்வினா, இந்த பட்டியலில் இருக்கிற அதிகாரங்களை எப்படி செயல்படுத்தும்? சட்டத்தின் ஆட்சி தானே. இப்ப செயல்படுத்துகிற முறை என்ன? சட்டம் இயற்றி செயல்படுத்தும். இப்ப இந்திய அரசாங்கம் எப்படி செயல்படுத்துறாங்க? வேளாண் சட்டம், புதிய கல்வி சட்டம், அதுக்கு தேவையான திருத்த சட்டம், இந்த பொருளியலில் நலிந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டம், இப்படி ஒவ்வொரு சட்டமாகத்தான் அவங்க இயற்றிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சட்டங்கள் இந்த பொருள் குறித்து இந்த தலைப்புகள் மேல இயற்றம். அதான் நான் ஒண்ணு தப்பா சொன்னேன். இந்திய அரசு பட்டியல 97, பொது பட்டியல 47, மாநில பட்டியல 66. வெறும் எண்ணிக்கை சம்பந்தப்பட்டது அல்ல. என்னென்ன அதிகாரம் என்று பார்த்தீங்கன்னா, மிகவும் அற்பமான அதிகாரங்களை மாநில பட்டியல வச்சிருக்காங்க. கேவி ராவ் என்கிற ஒரு வல்லுநர் இந்த பட்டியலை பற்றி சொல்றார். இந்த 66 அதிகாரங்களில் 33 அதிகாரங்கள் முக்கியத்துவம் இல்லாத வெறும்
போலீஸ் கடமைகளை பற்றியவை, சுமார் 22 வரி விதிப்பு பற்றியவை, மாநில சட்டமன்றம் கொஞ்சமாவது உற்சாகம் காட்டக்கூடிய வளர்ச்சி பணிகள் பற்றியவை, மீதமுள்ள 14 தலைப்பு. இவ்வளவுதான். ஆனா இந்திய அரசுடைய அதிகாரம் அப்படி இல்லை. ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, தமிழக அரசு பிச்சைக்காரர் மறுவாழ்வு இல்லம் தொடங்கலாம். அதுக்கு இந்திய அரசு கிட்ட கேட்க வேண்டும், அனுமதி கேட்க வேண்டும். அது அவங்களுக்கான அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஆனா சிறை சட்டத்தை திருத்த முடியாது, குற்ற நடைமுறை சட்டம் திருத்த முடியாது. அதுக்கெல்லாம் ஒப்புதல் அங்க வாங்கணும். இந்த மாநில பட்டியல் இருக்க, இப்ப இந்திய பட்டியல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவங்க கையில தான். பொதுப்பட்டியல் இப்ப கூட கல்வியை கொண்டு போய் பொதுப்பட்டியல கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க. இன்னும் பல பொதுப்பட்டியல் இருக்கு. ஆனா இந்த பொதுப்பட்டியல் என்பதனுடைய பொருள் என்னன்னா, மாநில அரசு தானாக இந்த பட்டியலில் சட்டம் இயற்ற முடியாது. அது இந்திய அரசுடைய இசைவு பெறணும், அவங்களோட சேர்ந்தா இயற்ற முடியும். அப்ப இயல்பாவே இது என்ன ஆயிடுது, மைய அரசு பட்டியலுக்கு போயிடும். அப்ப இது ரெண்டும் சேர்த்து இந்த 97, 47 ரெண்டுமே அவங்க கையில போயிடும். 144 அதிகாரம் அவங்க கைக்கு போயிடும். இந்த 60 தலைப்புல மாநில அரசு சட்டம் இயற்றலாம். போலீஸுக்கு அதிகாரம் இருக்கு. இப்ப பழைய 42வது திருத்தம் வருவதற்கு முன்பு கல்வி சம்பந்தப்பட்ட சில அதிகாரங்கள். சரி, ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அந்த சட்டத்தை என்ன பண்றது? சட்டசபையில ஒரு சட்டம் இயற்றிட்டாங்க, மாநில பட்டியல்ல. சட்டம் வந்துருமா? வராது. எங்க போகும்? ஆளுநரிடம் கையொப்பமிடுவதற்காக அனுப்பி வைக்கிறார். ஆளுநர் கையொப்பமிட்டால் மட்டும்தான் அது சட்டமாகும். அல்லது ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தால் அவர் ஒத்துக்கொண்டால் தான் சட்டமாகும். எவ்வளவு காலம் கழித்தாலும் இவர்கள் தாங்களாக அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அவர் ஒத்துக்கணும். ஆளுநர் ஒத்துக்கிட்டா சட்டமா. ஆளுநர் யாரு? இந்திய அரசினுடைய சார்பான. ஒரு காலத்துல பிரிட்டிஷ் காலனி அரசினுடைய பிரதிநிதி அதே ராஜ்பவன் தான், பிரிட்டிஷ் ராஜ்பவன். இப்போது டெல்லி ராஜ்பவன். குடியரசுத் தலைவரை கூட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார், அமர்த்துவார். நியமன பதவிதான், யாருமே தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை. குடியரசுத் தலைவர் பதவிக்கும் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கும் ஆண்டு கணக்கு உண்டு. இவருக்கு அந்த கணக்கே கிடையாது. எப்போனாலும் தூக்குவாங்க, எப்போனாலும் போடுவாங்க. அப்படி ஒரு பதவிதான் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை பாடுபட்டு விவாதித்து நிறைவேற்றுகிற சட்டங்களை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது மறுதளிக்கலாம், அல்லது முடக்கியும் வைக்கலாம், எதுவும் சொல்லாம வச்சுக்கலாம். இதுதான் மாநில. அப்ப இது எப்படி மாநில பட்டியல்? இது எப்படி மாநில அதிகாரம்? இது எப்படி மாநில சுயாட்சி? இது எப்படி மாநிலத்திற்கு இறைவை கொடுக்கும்? ஒண்ணுமே கிடையாது. அதனால மொத்தத்தில் இந்த அதிகாரங்கள் இல்லை என்பது மட்டுமல்ல, கொடுத்திருக்கிற கொஞ்சம் நஞ்ச அதிகாரங்களையும் கூட மத்திய அரசால் எளிதாக பறித்துக் கொள்ள முடியும். அந்த அரசை கலைக்க முடியும். எத்தனை மாநில அரசுகள் சேர்ந்தாலும் இந்திய அரசை கலைக்க முடியாது. ஆனால் இந்திய அரசு நினைத்தால் மாநில அரசை கலைக்க முடியும். இந்த வேலைகளுக்கு அவன் தனி போலீஸ் வச்சிருக்கான். சட்டம் ஒழுங்கு மாநில அரசு தானே, அப்புறம் எதுக்கு அவனுக்கு எதுக்கு போலீஸ்? இந்த வேலைகளுக்காக வச்சிருக்கான். இதை விட அதிக நவீன ஆயுதங்களோட மற்றையோட எல்லாமே வச்சிருக்கிறான். அதனாலதான் வேண்டி இங்க ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதானா, இந்திய அரசமைப்பை பத்தி நம்ம பேசணும். நான் மோடி அரசாங்கத்தை பத்தி பேசுறேன். இவருடைய உள்துறை அமைச்சருடைய அராஜகத்தை பத்தி எல்லாம் நான் பேசல. நேரு அரசாங்கத்தை பத்தி பேசுறேன், இந்திரா அரசாங்கத்தை பத்தி பேசுறேன், விபிசி அரசாங்கத்தை பத்தி பேசுறேன். யார் அரசாங்கம் இருந்தாலும் சரி, இந்திய அரசு இப்படிப்பட்டதுதான். அதனுடைய அரசமைப்பு சட்டப்படி அதற்குள்ள அதிகாரங்கள் அப்படித்தான். இந்த மாநில அரசுக்கு கட்டளையிடுகிற உரிமை மத்திய அரசுக்கு இருக்கு, மறந்துடாதீங்க. நம்ம வங்காளத்துல மம்தா நான் இந்த அதிகாரி அனுப்ப மாட்டேன், அவங்களை அனுப்ப மாட்டேன் சொல்றாங்க. வெகு சுலபமாக அவங்க என்ன மறந்துடக்கூடாது, ஐஏஎஸ் ஒரு ஆட்சி பணி உண்டே தவிர மாநிலங்களுக்குன்னு ஒரு ஆட்சி பணி இல்ல. டிஎன்ஏஎஸ் உண்டா, WBAS உண்டா, வெஸ்ட் பெங்கால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இருக்கா?
இந்தியன் போலீஸ் சர்வீஸ் மாதிரி தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. இந்தியன் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் எல்லாமே இந்தியா தான். முழுக்க அவங்க கண்ட்ரோல் தான், அவங்க கட்டுப்பாடுல தான் இருக்கலாம். அதனாலதான் அவங்க அரசமைப்பு சட்டத்தினுடைய விதிகளையே நான் சொல்றேன். 256வது உறுப்பு என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றம் இயற்றும் சட்டங்களுக்கு மாநிலங்கள் இணங்கி போக வேண்டும். அதற்கான கட்டளைகளை மத்திய அரசு அவ்வப்போது பிறப்பிக்கும். 257 மத்திய அரசின் நிர்வாகத்திற்கு தடங்கள் அல்லது ஊறு செய்யாமல் மாநிலங்கள் தங்கள் நிர்வாகத்தை நடத்த வேண்டும். அதற்கான கட்டளைகளை மத்திய அரசு பிறப்பிக்கும். இதை மீறினால் நீங்க மோடியை மீறது அர்த்தம் இல்ல, அரசமைப்பை மீறி விட்டீர்கள். இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? நிறைய நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி ஒரு அரசமைப்பு 356வது பிரிவை பற்றி எல்லோருக்கும் தெரியும், அனைத்து இந்திய ஊழியர்கள் பற்றி தெரியும். முற்றிலுமாக நம்முடைய முன்னேற்ற பாதையை தடுத்து நிறுத்துகிற ஒரு அரசு. இதுல கூட வரி அதிகாரங்கள்னு சொன்னாங்க, இத்தனை வரி அதிகாரங்கள் அதெல்லாம் போயிடுச்சு, இப்ப கிடையாது. இப்ப ஜிஎஸ்டிக்கு போயிடுச்சு, சரக்கு சேவை வரிக்கு போயிடுச்சு. வரியில பங்கு கொடுக்க மாட்டான், நீங்க அதுக்கு இழப்பீடு தரணையும் கொடுக்க மாட்டான், வேணா கடன் கொடுப்பான், விருப்பப்படும் போது கொஞ்சம் விடுவிப்பாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் அதெல்லாம் மாநில அரசுகளை பார்த்துக் கொள்ளும். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய துறைகள் மாநில அரசு கையில, மக்களிடம் வரி வசூலிக்கிற துறைகள், மக்கள் மீது அதிகாரம் செலுத்துகிற துறைகள், மக்கள் மீதும் தேசிய இனங்கள் மீதும் அதிகாரம் செலுத்துகிற துறைகள் எல்லாமே இந்திய அரசு. இதுதான் இந்திய அரசு. இதை வைத்துக் கொண்டுதான் இந்த அரசமைப்பின் பேரில் சத்திய பிரமாணம் செய்துதான் முதலமைச்சர், அமைச்சர்கள், ஆளுநர்கள் எல்லோருமே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம சொல்வது இதெல்லாம் எதிர்க்க வேண்டாங்கிறதுக்காக, எப்படிப்பட்ட எதிரின்னு தெரிந்து கொண்டு எதிர்க்கணுங்கிறதுக்காக. ரொம்ப வேடிக்கையாக எதிர்த்துட்டு போக முடியாது. சும்மா ஒரு அறிக்கை விடுறதெல்லாம் எதிர்ப்பாயிடாது, ஒரு இடத்துல போய் பேசுறதெல்லாம் எதிர்ப்பாயிடாது. இஎம்எஸ் எல்லாம் எவ்வளவு பேசினாங்க, 2 ஆண்டுல கலைச்சிட்டான், அவ்வளவுதான், தொடர முடியல. 67க்கு பிறகு பல முறை மேற்கொண்ட அரசு கலைக்கப்படுது. அப்புறம் தான் பார்த்தாங்க இனிமேல் கலைக்காம அரசாங்கம் நடத்தணும்னு முடிவு பண்ணிதான் அரசோடு ஒத்து போய் பிரமோத் தாஸ் குப்தா கடைசியில சொன்னார், உலகமயமாக்கல் தவிர்க்க முடியாது, தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்யக்கூடாது, இன்னென்ன துறைகள்லாம் இன்றியமையாத பணிகள் எல்லாம் சாதாரண அரசுகள் பேசுறதுலாம் அவங்க பேசாது. இது இந்திய அரசமைப்பு பற்றி நான் முன்பு பேசியிருந்தால் இன்னைக்கு மீண்டும் தொகுத்து சொல்லணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். இந்த உறுப்புகள், ஒன்று, இந்தியா ஒரு கூட்டாட்சி அல்ல, இது போலி கூட்டாட்சி. இறுதி நோக்கில் இது ஒரு ஒற்றையாட்சி. நீங்க புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வேறுபாடு என்ன? அது யூனியன் டெரிட்டரி, இது ஸ்டேட். ஆனா ஒரு ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரியா நடத்துறதுக்கான உரிமை அவனுக்கு இருக்கு. அந்த யூனியன் டெரிட்டரியில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தேர்ந்தெடுக்கப்படாத சிறப்பு அதிகாரிகளை கொண்டு நடத்தப்படுகிற யூனியன் டெரிட்டரியெல்லாம் இருக்கு. அதாக மாற்றிக்கலாம். அதுக்கு என்ன சட்ட திருத்தத்தை வேணாலும் பண்ணிக்கலாம், இருக்கிற சட்டத்தின்படியே செய்யும். லட்சத்தீவு எல்லாம் எச்சரிக்கை, ஏதோ லட்சத்தீவு மக்களுக்கு இல்ல, கேரளாவுக்கு இல்ல. ஏன்னா மாநிலங்களே கூடாது, ஸ்டேட்ஸே கூடாது, கலைச்சிடணும் என்ற கொள்கையுடைய ஒரு கட்சியா இருக்கிறதா இதை தாண்டி போறான். காங்கிரஸ் இதை எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க, ஆட்சி கவிழ்ப்பை பயன்படுத்தினாங்க, அதிகார பறிப்பை பயன்படுத்தினாங்க. 76ஆம் ஆண்டு இந்திரா காந்தி இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்தியது போல் வேறு யாரும் திருத்தியதில்லை. இன்னைக்கு வரைக்கும் மோடியோ வாஜ்பாய் கூட இல்லை. ஒரே நேரத்தில் அவ்வளவு திருத்தம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிகேம் இந்திரா கான்ஸ்டிடியூஷன், ஒரே சட்ட திருத்தத்துல. இப்படி நம்ம நிறைய சொல்ல முடியும். அதனால இந்திய ஒன்றியம்னு பேர் வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு இந்திய ஒற்றை ஆட்சி அரசு தான் இந்திய அரசு. இந்த மாநிலம் என்பதெல்லாம் ஒரு மாயை. இந்த மாநில அதிகாரம் எல்லாம் அந்த நான் முதல்ல சொன்னேன், அந்த ஒரு இஸ்லாமிய உறுப்பினர் ஒருத்தர் பேசுறார், அவர் சொல்றார் ஜில்லா போர்டுகள்னு சொல்றார். இந்த மாநில அரசுகளை அது இப்ப சொல்லல, அவர் சொல்றது அரசமைப்பு சட்டம் எழுதப்படுற காலத்திலே சொல்றார். இதெல்லாம் வெறும் ஜில்லா போர்டுகளை உருவாக்கி இருக்கிறீர்கள்.
அப்படி ஒரு நிலைமைதான் இந்த அரசமைப்பு இருக்காது. எனவே எதிர்வரக்கூடிய போராட்டங்களில் அந்த தெளிவு யார் போராட விரும்புகிறார்களோ அவர்களுக்கு வேண்டும். அதுக்காக நம்ம நினைச்சோம். நீங்க எங்க போய் நிக்க முடியாதுன்னா, ஆகா இந்திய அரசமைப்பை பாதுகாக்கிறோம் என்று அதையே ஒரு மூல உத்தி நோக்கமாக்கி அரசமைப்பின் புகழ் பாடுவது, அதற்கு அம்பேத்கரை பயன்படுத்திக் கொள்வது என்ற முயற்சியில போய் நிக்கவே முடியாது. அப்ப இதற்கு சரியான மாற்றாக ஒரு புரட்சியமான சமூக நீதி சார்ந்த தமிழ் தேசிய நோக்கில்தான் இதற்கு நாம் மாற்றி வைக்க முடியும். இந்திய அளவில் இதை எப்படி மாற்றுவது? நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்று மாற்றுவதா, இல்ல நாங்க வேண்டாலும் நாங்க தனியா போயிடுறோங்கிறதுக்கான அதிகார உரிமை கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் இனிதான் பேரணும். சுயநிர்ணய உரிமை அல்லது தன்தீர் உரிமை அல்லது தன்னுரிமை அண்ணா பேசினார்னா வெறும் அவருக்கு என்ன தெரியும்னா, தனிநாட்டுக்கு மட்டுமல்ல தன்னாட்சிக்கே அது தேவை. எப்படி தன்னாட்சி வரும் இந்த உரிமையே இல்லாம? இந்த உரிமை இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு அடிமைப்பட்ட தேசம்னு அர்த்தம். ஒரு குடியாட்சி அமைப்பின் அங்கம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு குடியாட்சி அமைப்பின் அங்கம் இல்லாமலே நீங்க எப்படி சுயாட்சி தன்னாட்சியை பெறுவீங்க? வீரவசனங்களை கொண்டு, சட்டமன்ற தீர்மானங்களை கொண்டு. நாங்கள் தான் ராஜமன்னார் குழு அமைத்தோம், நாங்கள் தான் அறிக்கை நிறைவேற்றினோம், நாங்கள் தான் நாடாளுமன்றத்தில் முழங்கினோம், நாங்கள் தான் சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் இயற்றினோம். என்ன முடியும்? ஒண்ணுமே முடியாது. ஒரு அங்குல கூட நகர முடியாது. இதற்கு அப்பால் இந்த வழிகளை தேட வேண்டும் என்று நாம சொல்றோம். இதற்கு அப்பால் நாடாளுமன்றம் அல்லாத போராட்ட வழிகளில் தான் இதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு முன்வர வேண்டும் என்றால் அதற்காக தமிழக மக்களை திரட்டணும். அமைச்சரவை கூட்டங்கள்ல பேசுவதல்ல, அமைச்சர்கள் தேசிய ஒருமைப்பாட்டு குழுவில் போய் பேசுறதல்ல, நித்தி ஆயோக்னு வச்சிருக்கலாம்ல, தேசிய அளவிலான ஒரு கழகம், வளர்ச்சி கழகம், அங்க போய் முழங்குறதல்ல. எவ்வளவு முழங்கினாலும் உங்களை இதுக்குள்ள வச்சு. அது இப்ப என்ன மாதிரி நேரம் இது? மக்களுக்கு தடுப்பூசி வேண்டும், நோய்க்கு மருந்து வேண்டும், சோதனை கருவிகள் வேண்டும், மருத்துவமனைகள் வேண்டும், உயிர் காற்று வேண்டும். இவை அனைத்துக்கும் சேர்த்து பெருந்தொகையான நிதி வேண்டும். அந்த நிதியை கொடுக்க மறுக்கிறான், உங்கள் கழுத்தை நெரிக்கிறான். நீதிமன்றங்கள் சொல்லுது இதெல்லாம் இன அழிப்புக்கு நிகரானதுன்னு சொல்லி நீதிபதிகளே கமெண்ட் பண்றாங்க. வேற என்ன பண்ண முடியும்? போராட்டத்தோடு இதுக்கு வேற வழி என்ன இருக்கு? அதற்கு முன் வந்தால் நீங்க நல்ல தைரியமா நாங்கள் யூனியன் பேசுங்க, எங்களுக்கு சுயாட்சி உண்டுன்னு பேசுங்க, எங்க அதிகாரங்களை பறிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஸ்டேட்ஸ் இல்லாம யூனியன் இல்லைங்கிற அரசமைப்பு சட்டத்தினுடைய 3வது உறுப்பு என்ன சொல்லு தெரியுமா? நாடாளுமன்றத்தில் அப்போதைக்கு வந்திருக்கிற உறுப்பினர்களில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஓட்டளித்தால் ஒரு மாநிலத்தை கலைத்து விடலாம், ஒரு மாநிலத்தை உடைக்கலாம், ஒரு மாநிலத்திற்கு மறுபெயரிடலாம், ஒரு மாநிலத்தின் ஒரு பகுதியை இன்னொரு பகுதியோடு இணைக்கலாம். இதுக்குதான் பேரு destructibility of the states and indestructibility of the union. மாநிலங்களை அழிக்க முடியும். சாதாரண நடைமுறை அரசமைப்பு சட்ட திருத்தம்லாம் வேண்டாம். ஆஸ்திரேலியாவில எல்லாம் ஒரு மாநில எல்லையை மாற்றுறதுன்னா அந்த மாநில சட்டமன்றங்கள் தீர்மானம் இயற்றணும். அதுக்கு பல நாடுகள் அப்படிதான். இங்க அதெல்லாம் கிடையாது. இது சட்டத்தினுடைய 3வது உறுப்பு. இது ஒண்ணுமே பண்ண அவசியம் இல்ல. பார்லிமெண்ட்ல ஒரு 10 பேர் வந்திருக்கான், 6 பேர் ஓட்டு போடுறான் தமிழ்நாட்டை கலைக்கிறதுக்கு, 4 பேர் எடுத்து ஓட்டு போடுறான், செஞ்சுட்டு போயிடலாம். செய்ய மாட்டாங்களா பாஜகவுல? எப்படி சட்டங்களை ராஜ்யசபையில் நிறைவேற்றினாங்க, வேளாண் சட்டங்களை எப்படி நிறைவேற்றினாங்க, காஷ்மீர் தொடர்பாக எப்படிப்பட்ட மோசடி செய்தார்கள், அரசமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராமலே 370 நிறுத்தி வச்சுட்டாங்கல்ல. நம்ம இது ஏற்கனவே பற்றி விரிவா பேசியிருக்கோம். 350 நிறுத்தி வைக்கிறதா இருந்தா காஷ்மீரினுடைய அரசமைப்பு பேரவையினுடைய ஆலோசனை வேணும். அரசமைப்பு பேரவை இல்ல, கலைச்சு விரட்டி விட்டாச்சு. அது இல்லைன்னா சட்டப்பேரவை, சரி சட்டப்பேரவை இல்ல, அதையும் விரட்டி விட்டாச்சு. அதுக்கு பிறகு என்னன்னா முதலமைச்சர் இல்ல. எனவே என்ன? ஆளுநர். ஆளுநர் இந்திய அரசை கேட்டுக்கொள்றார் 370 நிறுத்தி வைங்க. உடனே இந்திய அரசு நிறுத்தி வைக்கிறது. என்ன அர்த்தம்? இந்திய அரசினுடைய வழக்கை வேண்டுகோள் இருக்கிறது, இடக்கை நிறைவேற்றி வைக்கிறது. அமித்ஷா செஞ்ச மோசடி காஷ்மீருக்கு. தமிழ்நாட்டுக்கு செய்ய மாட்டாங்களா? செய்வதற்கு பொருத்தமான அரசியல் சூழலுக்காக வேண்டாம் காத்திருப்பாங்க. செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது.
ஆடுங்கப்பா நாங்க பாத்துக்குவோம் என்று காத்திருக்கிறோம். நம்ம தான் எச்சரிக்கையா, நாம் தான் எச்சரிக்கையா. அந்த போராட்டத்தை நாம் நம்மை போன்ற ஆற்றல்கள், ஜனநாயக ஆற்றல்கள், தமிழ் தேசிய ஆற்றல்கள் முன்னெடுத்து நடத்தணும். அதுக்கு பின்னால வரட்டும், எல்லாரும் வரட்டும், எந்த கட்சியோட அல்ல, அவங்க நடத்தினா கூட நம்ம பின்னால போவோம். சரியான கோரிக்கைகளோடு சரியான வடிவங்களோடு போராடுங்க. அதுக்கு பின்னால சும்மா மயக்கத்தில் இருக்க வேண்டாம். கூட்டாட்சி கொள்கை, சுயாட்சியை மீறுகிறார்கள், இது அம்பேத்கர் கொடுத்த அரசமைப்பு போயிடுச்சு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருக்கிற அரசமைப்பு இப்படிப்பட்டதுதான். ஏதாவது தோழர்களே, இன்றைக்கு செய்தி நாம் அடுத்த வகுப்பில் சந்தி